சத்ரு வந்து நம்மளை தொடாமல் இருக்கணும்னா அவனுடையது எதுவுமே நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, உன்கிட்ட உள்ளது எதுவுமே என்கிட்ட இல்ல. அவனுடையதை வைத்துக் கொண்டு என்னை விட்டு அப்பாலே போ அப்படின்னு பிசாசை நம்ம சொல்ல முடியாது, பிசாசை நம்ம துரத்த முடியாது. நிறைய பேருடைய வாழ்க்கையில பிசாசு வந்து பாத்தீங்கன்னா உரிமை எடுத்துக்கொள்ளுகிறான். நம்ம வந்து சில கதைகளை எல்லாம் வாசிக்கிறோம் பாருங்களேன். சில வீடுகளில் வந்து ஒட்டகத்தினுடைய கதை கூட பார்த்துக்கிறோம். வீட்டுக்குள்ள நுழைஞ்சு ஒரு சின்ன இடத்த மட்டும் எனக்கு வந்து கையை வைக்க கொடுங்க, காலை வைக்க கொடுங்க. இதேதான் சத்ரு. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அஞ்சு வேறொன்றுக்கும் வரான். ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்குள்ள வச்சு அதை வைத்து உங்களுக்குள்ளே முழுமையாய் ஆளுகை செய்யணும்னு சத்ரு நினைப்பான். இந்த வாரத்துல நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க, பிசாசுக்குரிய எதுவுமே எங்கிட்ட என்ன பண்ணக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது. அவனுடையது எதுவும் எங்கிட்ட இல்ல. நீ எப்படி என்ன உரிமை பாராட்ட முடியும்? நீ எப்படி என்ன சோதிக்க முடியும்? நீ எப்படி எங்க இடத்துல வர முடியும்? என்னுடையது எதுவுமே உங்ககிட்டயும் இருக்காது, உன்னுடையது எதுவுமே நான் வச்சிருக்கவும் முடியாது. இன்றைக்கு அந்த கோபம் இருக்குதா, அந்த வஞ்சகம் இருக்குதா, எது சத்துருடையது உங்களிடத்துல இருக்குதோ இந்த வாரத்துல அதை தூக்கி போட்டுருங்க. இப்ப நீங்க சொல்லணும், உன்னிடத்தில் உள்ள எதுவும் என்னிடத்தில் இல்லை. ஆமென் சொல்லுங்க. அவன் மீது ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவர்.